வெள்ளிக்கிழமை ரொட்டீன் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நேற்று காலையில் நான் வந்து சப்பாத்தி போட்டு தக்காளி குருமா வச்சேங்க. அதாவது எப்படின்னா கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கும் சேர்த்து 2 in 1 வச்சுட்டேன். அப்புறம் மாமாவுக்கு பார்த்துக்கோங்க வேலைக்கு ரெடியாகி அவரும் கிளம்பி சாப்பிட்டுட்டு போயிட்டார். எனக்கு வந்து நான் வந்து பூரி தாங்க போட்டுக்கிட்டேன். ஏன்னா காலையில் அவருக்கெல்லாம் பூரி போட்டு கொடுத்துட்டு அவர் போய் அங்கே வேலையெல்லாம் பார்க்க முடியாது, எண்ணெய் பலகாரம் இல்லையா, அதனால் நான் ஒரு 4 பூரி போட்டு சாப்பிட்டேங்க. இந்த சப்பாத்தி போடுறப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு நைட் டைம் இந்த மாதிரி போட்டோம்னா 2 பேத்துக்குமே பார்த்துக்கோங்க சப்பாத்தி ப்ளஸ் பூரி இந்த 2மே நாங்கள் போட்டு வச்சுக்கிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் வந்து ஒரு கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வந்தார். சரி இந்த கிளைமேட்டுக்கு அதை வச்சு நம்ம வீணாக போகிறத விட அதனால் என்ன பண்ணேன் பார்த்துக்கோங்க, கொத்தமல்லி சட்னி தாங்க ரெடி பண்ணிட்டேன். அது கூட பார்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. இது ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணையில் என்னடா சக்கையாக வருதேன்னு பார்த்தேன். இந்த மாதிரி சட்னிக்குன்னா அரைக்கையில் ஒரு சொல புளி வந்து போட்டு அரைக்கணுங்க. ஒரு சைட் பை சைட் பார்த்துக்கோங்க சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு ரொம்பலாம் நம்ம வந்து வதக்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரை தான், 2 தடவை தான் சாட்டேஜ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அம்மியில் வச்சு அரைச்சி சூப்பராக ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் போல் நல்லா வீடு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி வீடு வாசல் தொடச்சி விட்டு அடுத்த செகண்ட் பார்த்துக்கோங்க பத்தி ஏற்றி வச்சிடணும். நானும் சூப்பராக ஈவினிங் போல் கிளம்பி சாமி கும்பிட ரெடி ஆகிட்டேங்க. ஈவினிங்லாம் நல்லபடியாக ஒரு விளக்கேற்றி அந்த டே எனக்கு இப்படி தாங்க போச்சு.